நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவின் கை ஓங்கி இருக்கலாம். சாத்தான், பிசாசுகள், பொல்லாத மனிதர்கள் அவருடைய கை நம்மேலே நம்மை விட பலமாக ஓங்கி இருந்தாலும் சில நேரத்தில் அந்த கை நம்மை தாக்கி நம்மை நிர்மூலமாக்க முடியாத சூழ்நிலையில கூட இந்த நாளிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் நம்முடைய காதுகளிலே விழ செய்கிறார். உன் சத்துருக்களுடைய கைக்கு நான் உன்னை நீங்களாக்கி உன்னை மீட்பேன். யோபுவின் வாழ்க்கையிலே சத்துருவானவன் அவன் பிள்ளைகளை எல்லாம் அழித்து போட்டான். அவன் சொத்துக்கள் எல்லாம் போனது, சரீரத்திலே சுகமும் போனது. ஆனாலும் சத்துருவினுடைய அந்த கைக்கு அவனை முற்றிலுமாய் அழிக்க ஒப்புக்கொடாமல் ஆண்டவர் அவனுடைய முன் நிலைமையை விட பின் நிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து அவனை மீட்டெடுக்கிறார். அதே போல இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கு எதிராக ஆண்டவருடைய கை ஓங்கி நிற்கும். அவருடைய கரம் உங்களை மீட்டெடுக்கும். உங்கள் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.